வணக்கம். இந்த வீடியோல நம்ம மியர்லி மெஷின்ல இருந்து மூர் மெஷின் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு மியர்லி மெஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிரான்சிஷனும் இப்போ இன்புட் வந்து ஸ்டேட் ஏ இன்புட் வந்து ஜீரோவா இருக்கிறப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஏன் டிஸ்பிளே பண்ணும் டு பிக்கு வந்து அந்த டிரான்சிஷன் மூவ் ஆகும். ஓகேயா? இந்த ஒவ்வொரு டிரான்சிஷன்லயும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆச்சுன்னா இங்க வந்து 0 ஆன் ஏ இருக்கு, 1 ஆன் ஏ இருக்கு, 0 ஆன் பி இருக்கு. இது வந்து நம்ம மியர்லி மெஷின். அதே மூர் மெஷின்ல எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளாரையும் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அதாவது டிரான்சிஷன்ல பிரிண்ட் ஆகாம ஸ்டேட்டுக்குள்ளார பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படியே இருக்கட்டும். ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கு. இப்போ மற்ற டிரான்சிஷனை மட்டும் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் ஏ இன்புட் வந்து ஜீரோவா இருக்கிறப்போ ஸ்டேட் பிக்கு போகுது. ஓகேங்களா? என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணுது? அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஏ பிரிண்ட் பண்ணுது. அப்போ இன்புட் வந்து ஜீரோவா இருக்கிறப்ப ஸ்டேட் பிக்கு போயிட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்படி நம்ம அந்த ஸ்டேட்டை மாடிஃபை பண்றோம். இப்படி ஸ்டேட்டை மாடிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் அதே தான். நம்மளுக்கு வந்து ஏங்கிற ஸ்டேட்ல இருந்து இன்புட் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஏன் டிஸ்பிளே ஆயிட்டு பி ஸ்டேட்டுக்கு போகுது. அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டேட் ஏ இன்புட் ஜீரோவா இருக்கிறப்ப பிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்ல ஏங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஆனா இங்க டிரான்சிஷன்ல நான் வந்து அவுட்புட் கொடுக்காம ஸ்டேட்டுக்குள்ளார கொடுக்குறேன். அதனால ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வரும். அது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம போடுறப்ப தெரியும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இதையே ஃபாலோ பண்ணி அடுத்த டிரான்சிஷன் போடலாம். ஸ்டேட் ஏ இன்புட் வந்து 1 இருக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டேட் சிக்கு போது என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகுது? ஏ. அப்போ வந்து நம்ம ஏங்கிறத இங்க எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? டிரான்சிஷன் ஸ்டேட் ஏ இன்புட் 1 இருக்கிறப்போ ஸ்டேட் சிக்கு போது அங்க சில வந்து என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்? ஏ பிரிண்ட் பண்ணும். அதனால நம்ம இங்க உள்ளார வந்து ஏன்னு போட்டுட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். அப்படியே பார்த்து காப்பி பண்ணியாச்சு. ஆனா எல்லா டைமும் இது ஒர்க் ஆகாது. இப்ப அடுத்ததுல பாருங்களேன். ஸ்டேட் ஏ ஆன் ஏ 0 அண்ட் 1 நம்மளுக்கு டிரான்சிஷன் போட்டாச்சு. இதே மாதிரி ஸ்டேட் பி ஸ்டேட் சிக்கு ஏ அண்ட் பி டிரான்சிஷன் போடணும். இப்ப ஸ்டேட் பில வரப்ப என்ன ஆகுதுன்னா பி இன்புட் 0 ஆகுறப்போ ஒரு செல்ஃப் லூப் போட்டிருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்லயே இருக்கும். ஆனா அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? பின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்ப நான் அதே செல்ஃப் லூப்பை இங்க கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்னா இங்க அவுட்புட் ஏ தான் பிரிண்ட் ஆகும், பி பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பி பிரிண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டேட்டை நம்ம புதுசா கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்ப இந்த பில இன்புட் வந்து இன்புட் வந்து ஜீரோவா இருக்கிறப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து பின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்ப அதை வந்து நம்ம இங்க டிரான்சிஷன்ல எப்படி காமிப்போம்னா இன்னொரு ஸ்டேட் பின்னு போட்டுட்டு நம்ம ஒரு சாம்பிளுக்கு பின்னு போட்டுட்டு இங்க வந்து பி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரே ஸ்டேட்ல வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதிலாக இங்க பிஏன்னு இந்த ஸ்டேட்டையும் பிபின்னு இந்த ஸ்டேட்டையும் போட்டுட்டு இப்ப வந்து இன்புட் ஜீரோவா இருந்ததுன்னா பில இன்புட் ஜீரோவா இருந்ததுன்னா நம்மளுக்கு பி பிரிண்ட் ஆகும். பிபின்னு புது ஸ்டேட்டை நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நான் இதுலயே செல்ஃப் லூப் போட்டேன்னா நம்மளோட அவுட்புட் மாறி வந்துடும். எனக்கு வந்து இங்க பி தான் வரணும், ஆனா நான் செல்ஃப் லூப் போட்டிருந்தேன்னா ஏ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏ தேவையில்லை, அவுட்புட் பி தான் வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா புதுசா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ப்ரீவியஸ் கன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா மூர் மெஷின் டு மியர்லி மெஷின்ல புதுசா எந்த ஸ்டேட்டுமே கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா மியர்லி டு மூர் வர்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா ஸ்டேட்டுக்குள்ளார நம்ம வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறோங்கிறப்போ நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். ஓகே, இப்ப மீதி டிரான்சிஷனும் பார்க்கலாம். பில இன்புட் 0ங்கிறப்ப எங்க போகும்னு பார்த்துட்டோம். பில இன்புட் 1 இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்டேட் சிக்கு போகுது. அங்க என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்? ஏ பிரிண்ட் பண்ணும். பி இன்புட் 1 இருக்கிறப்ப சி ஸ்டேட்டுக்கு போகுது. அங்க ஏ வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இங்க சிலையும் பாருங்க ஏ தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. அப்ப பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்ப டைரக்டா இந்த டிரான்சிஷனை கொண்டு வந்துடலாம். அப்ப டிரான்சிஷன்ல என்ன போடலாம்னா இன்புட் 1 இருக்கிறப்ப பி இன்புட் 1 இருக்கிறப்போ நம்மளுக்கு சிக்கு போகும். சில வந்து அவுட்புட் ஏன் டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு தேவையும் அதே ஏ தான். அதனால ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப பியான் 0 பியான் 1 டிரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம டிஎஃப்ஏ ஓட கேட்டகரி என்னைக்குமே மாத்தக்கூடாதுங்க. ஒரு ஸ்டேட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்ல ஆன் ஆல் பாசிபிள் இன்புட் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருந்தே ஆகணும். ஓகே, இப்ப அடுத்து சிக்கு வருவோம். சில இன்புட் 0வா இருக்கிறப்ப எங்க போகுதுன்னா அது வந்து டைரக்டா பிக்கு போகுது. அங்க என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னா ஏ பிரிண்ட் பண்ணும்.
அப்போ இங்க பில ஏ எங்க பிரிண்ட் ஆகுது, இங்க பிரிண்ட் ஆகுது. அப்ப டைரக்டா நம்ம டிரான்சிஷனை இப்படி போட்டுக்கலாம். ஓகே, சில இன்புட் வந்து ஜீரோவா இருக்கிறப்ப, சில இன்புட் ஜீரோவா இருக்கிறப்ப நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஏன்னு பிரிண்ட் ஆகணும், பி ஸ்டேட்டுக்கு போகணும். பி கமா ஏ வந்து இங்க இருக்குது, அதனால டைரக்டா நம்ம டிரான்சிஷனை கொண்டு போய் இங்க போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒன்னு பெண்டிங் என்னன்னா, சி இன்புட் ஒன்னா இருக்கிறப்ப, சி இன்புட் ஒன்னா இருக்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு அவுட்புட் வந்து பின்னு பிரிண்ட் ஆகணும். அது செல்ஃப் லூப்ல இருக்கு. இப்போ நான் இதையே செல்ஃப் லூப் இங்க கொண்டு வந்து போட்டேன்னா நம்மளுக்கு ஏ தான் பிரிண்ட் ஆகும், பி பிரிண்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு போன கேட்டகரி மாதிரியே தான் இந்த இடத்துல வந்து நம்ம வேற வழி இல்லாம புதுசா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்ப இதை வந்து நான் சிபின்னு வச்சுக்கிறேன், இந்த ஸ்டேட்டை சிஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப வந்து சி இன்புட் வந்து ஒன்னா இருக்கிறப்ப நம்மளுக்கு பி பிரிண்ட் பண்ணணும், அதனால நான் வந்து புதுசா ஒரு டிரான்சிஷன் இங்க போட்டுட்டேன். ஓகே, அப்ப இந்த சிபிங்கிற ஸ்டேட் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து பி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்ப ஏல டிரான்சிஷன் ஜீரோனா என்ன பண்ணும், ஒன்னா என்ன பண்ணும் போட்டாச்சு, பில 0 1 போட்டாச்சு, சில 0 1 போட்டாச்சு. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் வந்தது, நம்மளுக்கு புதுசா 2 ஸ்டேட் ஆட் ஆயிருக்கு. அப்ப புதுசா 2 ஸ்டேட் ஆட் ஆயிருக்கப்ப என்ன பண்ணும்னா அந்த 2 ஸ்டேட்லயும் ஆன் ஏ டிரான்சிஷன் எங்க போகும், ஆன் பி டிரான்சிஷன் எங்க போகுங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம பிங்கிறத காமனா பியா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இங்க வந்து இந்த பி கமா பிங்கிறத பியோட டிரான்சிஷனை காப்பி பண்ணி தான் எடுக்கணும், சியோட சி கமா டிரான்சிஷனை காப்பி பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பி ஆன் 0 எங்க போகும், ஆன் 1 எங்க போகும்னு பார்க்கலாம். பி ஆன் 0 எங்க போகுது, பி ஆன் 0 செல்ஃப் லூப் தான். ஓகேங்களா, இங்க பாருங்க பி ஆன் 0க்கு செல்ஃப் லூப் தான் இருக்குது, அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு பி தான் பிரிண்ட் பண்ணணும். நம்மளுக்கு பி ஆன் 0க்கு இதே செல்ஃப் லூப் இங்க போட்டோம்னா இங்க பி தான் பிரிண்ட் ஆகுது. அப்ப பிரச்சனை இல்லை, பி எத்தனை 0 இருந்தாலும் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதனால இந்த டென்ஷன் கிடையாது. அப்போ செல்ஃப் லூப்ல முடிஞ்சிடும். பி ஆன் 1 எங்க போகுது, இந்த பி இன்புட் 1ஆ இருக்கிறப்போ நம்மளுக்கு ஏ அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும், சி ஸ்டேட்டுக்கு போகும். அப்ப சி கமா ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இங்க இருந்து இந்த டிரான்சிஷனை கொண்டு வந்து இங்க போட்டுக்கலாம். ஓகே, சி இன்புட் 1, இந்த பி இன்புட் வந்து 1ஆ இருக்கிறப்ப பி கமா 1க்கு அவுட்புட் வந்து ஏன்னு பிரிண்ட் ஆகணும், இந்த அவுட்புட் ஏன்னு பிரிண்ட் ஆகணும், ஸ்டேட் சிக்கு மூவ் ஆகணும், ஸ்டேட் சிக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால நம்ம டிரான்சிஷனை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப இந்த பிபி ஆன் ஏபி நம்மளுக்கு டிரான்சிஷன் கண்டுபிடிச்சாச்சா. ஃபைனலா சிக்கு வருவோம், சி ஆன் ஏபி கண்டுபிடிக்கணும், சாரி சி ஆன் 0 1 டிரான்சிஷன் கண்டுபிடிக்கணும். சி 0வா இருக்கப்ப எங்க போகுது, இந்த சி 0வா இருக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டேட் பிக்கு போது என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணுது, ஏ பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இந்த சி வந்து ஓகே, இந்த சி இன்புட் வந்து 0வா இருக்கிறப்போ பி கமா ஏ, அப்ப பி கமா ஏங்கிறது இந்த டிரான்சிஷன், அப்ப இங்கே போய்க்கிறோம். ஓகே, சி 0வா இருக்கிறப்ப பிக்கு போது அவுட்புட் வந்து ஏன் டிஸ்பிளே ஆகுது, பிக்கு போது அவுட்புட் ஏன் டிஸ்பிளே ஆகுற பி வந்து இந்த இடத்துல இருக்குது, அதனால இந்த டிரான்சிஷனை கொண்டு வந்து இங்க விட்டுரும். ஓகே, ஸோ லாஸ்ட் டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா சி 1ஆ இருக்கிறப்ப பி, அப்ப சி 1ங்கிறப்ப இங்க செல்ஃப் லூப் இருக்கு, இங்க நம்ம அதே செல்ஃப் லூப் போட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணும், பி பிரிண்ட் பண்ணும். இங்கேயே அவுட்புட் என்ன இருக்கு, பி தான் இருக்கு, அப்ப ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம டிரான்சிஷன் ஆன் 0 டிரான்சிஷன் ஆன் 1 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அவுட்புட் வந்து வேற மாதிரி டிஸ்பிளே ஆகுற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதுசா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு வந்து மோர் மெஷின் டு மியர்லில பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அப்படியே இருக்கும், நோ சேஞ்ச். ஆனா மியர்லி டு மோர் போறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும், த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுல கிரியேட் ஆகுறது வந்து மேக்சிமம் இன்க்ரீஸ் ஆகும். எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும். அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு பாசிபிள் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா, இப்ப நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா, இந்த எடுத்துக்கிட்ட மியர்லி மெஷின்ல நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 3 இருக்கு. நம்பர் ஆஃப் அவுட்புட் எவ்வளவு இருக்குன்னா, அவுட்புட் பாத்தீங்கன்னா எதர் ஏ பிரிண்ட் பண்ணலாம் இல்லைன்னா பி பிரிண்ட் பண்ணலாம், 2. அப்ப மேக்சிமம் எவ்வளவு பாசிபிள் ஸ்டேட்ஸ்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே, ஏ ஆன் ஏபி, பி ஆன் ஏபி, சி ஆன் ஏபி, அத்தனை பாசிபிள் ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அப்ப ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் merely machine can more machine can take when we are converting a merely to more வந்து number of states into the number of output போட்டோம்னா வந்துரும். ஓகேங்களா,
அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதுதான். இப்போ வந்து ஸ்டேட் ஏங்கிறப்போ அது ஏ பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட், பி பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட். பிங்கிறப்ப பிஏ பிரிண்ட் பண்றதுக்கு, பி பிரிண்ட் பண்றதுக்கு. சிங்கிறப்ப சில ஏ அவுட்புட்டா வந்தான்னா பி அவுட்புட்டா வந்தா என்னங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன்லயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட் ஏன்னு இருக்கு. அந்த ஏ கூட எந்த அவுட்புட்டும் அட்டாச் ஆகல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோர் மெஷின்ல ஒவ்வொரு ஸ்டேட் கூடயும் ஒவ்வொரு அவுட்புட் வந்து அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டுங்கிறதுனால யூ கேன் டேக் அ சாய்ஸ் ஆஃப் யுவர் ஓன். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏ எடுத்துக்கலாம், இல்லைன்னா பி எடுத்துக்கலாம். அது வந்து யூசர் என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஆனா அது வந்து எந்த பர்பஸும் இருக்க போறது இல்லை. ஓகே. ஸோ இதுதான் மியர்லி டு மோர் மெஷின் கன்வர்ஷன். தேங்க்யூ.